பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 9346 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9346 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கோடை மழை காரணமாக தற்போது நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், பவானிசாகர் அணைக்கு தற்போது நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கொள்ளளவு எவ்வளவாக இருக்கிறது? அடிக்கு நீர் வெளியேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு வினாடிக்கு? ஈரோடு மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமாகவும் ஈரோடு, கரூர், திருப்பூர் மாவட்டங்களின் விவசாயத்தை மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பவானிசாகர் அணை உள்ளது. கடந்த சில மாதங்களாக அணையின் நீர்மட்டம் 105 அடியில் இருந்து 45 அடியாக குறைந்தது. கடும் கோடை வெப்பம் வாட்டியதை அடுத்து அணை நீர் வற்றிவிடுமோ என்ற அச்சம் 3 மாவட்ட விவசாயிகளிடையே காணப்பட்ட நிலையில் இதற்கு நம்பிக்கையூட்டும் வகையில் தான் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கோடை மழை சற்று ஆறுதலை தந்துள்ளது. நீலகிரி மலைத்தொடர் மற்றும் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் மழை நீர் பெருக்கெடுத்து பவானிசாகர் அணைக்கு தற்போது அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பில்லூர் அணையில் முழு கொள்ளளவான 95 அடியை எட்டியுள்ளது. மேலும் பில்லூர் அணையில் திறந்து விடப்பட்ட தண்ணீர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழை முழுவதும் தெற்கு மரகாட வனப்பகுதி வழியாக மாயாற்றில் வந்து கொண்டிருக்கின்றது. மாயாற்றில் வெள்ள நீர் சீறி பாய்ந்து செல்வதை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நீர் முழுவதும் தற்பொழுது பவானிசாகர் அணைக்கு தான் வந்து கொண்டிருப்பதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்கள் நேற்று முதல் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. நேற்று மாலை வரை 1500 கன அடியில் இருந்து வந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து இன்று மதியம் தற்பொழுது 12 மணி நிலவரப்படி 9346 கன அடியாக உயர்ந்துள்ளது. நேற்று இரவு முதல் இன்று காலை வரை 2 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மொத்த கொள்ளளவான 105 அடியில் தற்பொழுது 12 மணி நிலவரப்படி 48.08 அடியாக உயர்ந்துள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்வதால் 3 மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.